இந்த மாதிரி தண்டனைன்னு போடுங்க. அவங்க குடும்பத்தில் யாருக்குமே கவர்மெண்ட் வேலை வராதுன்னு போடுங்க. அதை தானே அவர் சொல்கிறாரு. இவ்வளோ சீர்கேடாகி போச்சு சட்ட ஒழுங்கு. அட்லீஸ்ட் இருக்கிற இந்த கொலை காலத்தில் அதில் சரி பண்ணிட்டாவது போங்கன்னு சொல்கிறாரு. சரி பண்ண முடியலாம், கிளம்புங்க. சரி பண்ணவும் மாட்டோம். நான் இங்கே உட்காந்துருப்பேன்னா என்ன பர்பஸ் மட்டும் எனக்கு சொல்லுங்களேன். எனக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும் இல்லைங்க. ஒரு முதல்வருக்கு, ஒரு ஹோம் மினிஸ்டருக்கு பண்ணுங்கன்னு கேட்குறாரு. அதை பார்த்தீங்களா? அது பார்க்க மாட்டீங்க. பண்ண முடியலாம் போங்கன்னு சொல்கிறாரு. பண்ண முடியலனாலும் இருங்க, கொள்ளடிங்க நான் சொல்லணும். எனக்கு புரியலைங்க. இல்லை சார், நடவடிக்கை எடுக்கலைன்னா தான் நீங்கள் பிரச்சனை. அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கோம், எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், டிஎஸ்பிக்கு எஸ்பியை வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றிருக்கோம், டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், சம்மந்தப்பட்ட 6 பேரையுமே எல்லாருக்குமே சஸ்பெண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாச்சு, கேஸ் போயிட்டுருக்கு. இவ்வளோ நடவடிக்கையில் எடுத்தாலும் ஏன் அவரை விமர்சனம் பண்ணுறீங்கன்றது தான் எதிர்கட்சி, அதாவது ஆளுங்கட்சியில் இருக்கவங்களோட கேள்வியாக இருக்குது. நடவடிக்கை எடுக்கலைன்னா கேளுங்க. என் டவுட் என்னன்னா, இப்போவும் அரெஸ்ட் பண்ணப்பட்டதோ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதோ காத்திருப்பு பட்டியலில் வச்சது எல்லாமே வந்து ஸ்கேப் கோட்ஸ், பலிகாடுகள். உண்மையில யாருக்கு ஃபோன் போச்சு? அதை எப்போ சொல்வீங்க? அந்த அம்மா யாருக்கோ ஃபோன் பண்ணியிருக்கலாம்.